வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மத்திய உளவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன். கரூரில் பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேட்டரில் ஒரு 2-3 தேட்டரில், ஒரு தேட்டரில் 2-3 தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ அன்னைக்கு வயலன்ஸை உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கிழித்து விஜய் ரசிகர்கள் இவ்வளோ கேவலமானவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அருவருப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். சின்னவரின் உத்தரவில் இது நடைபெறுகிறது. அப்போ இதை காரணமாக வைத்து விஜய் ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தியேட்டர் ஓனர்கள் ஜனநாயகனை நாங்கள் எங்கள் ஸ்க்ரீன் பண்ண விரும்பலை. அது பதில் பராசக்தி. எக்ஸாக்ட்லி, சின்னவரின் உத்தரவு. டான் பிக்சர்ஸ் படம் நக்கிட்டு போயிடுச்சு. என்ன படம்? இட்லி கடை. செகண்ட் படம் அப்படி ஆகக்கூடாது. இது எலெக்ஷனுக்கான படம். ஆமாம் சார், என்னதான் அவங்க கேசரியை கிண்டி வச்சாலும் நாங்கள் அங்கே தான் போவோம் அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தியேட்டர் இல்லைன்னா எங்கிட்டு போவேன்? அதுக்குள்ளே டெலிகிராமில் இவங்களே போட்டு அனுப்புவாங்க, காப்பி பண்ணு, ஷேர் பண்ணு. அதெல்லாம் பண்ண முடியல அவங்களுக்கு. இன்னொன்று, ஜனநாயகனும் அந்த படத்தை தேர்தலுக்காக ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. எஸ், லாஸ்ட் மூவிமா இல்லை, ஓட்டு சதவீதமே அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், ஐ ஆம் கம்மிங். அதுக்கு தானே பார்த்து வந்துட்டேன், திரும்பி போகிறேன். அதனால் இதை முன்கூட்டியே சொல்லி விடுகிறேன். இதை நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஸோ சின்ன பசங்க தெரியாமல் ஏதாவது நடப்பாங்க. இந்த கோயம்பேட்டில் இந்த ரோனி தேட்டரை பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதாவது ஆர்வக்கூடாது பண்ணுவாங்க. எங்கே எதிர்த்து இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஸோ இது நடக்காமல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அகேன் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கலன்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு தானே சார் பிரச்சனை வரும். இதெல்லாம் கவலைப்படுறீங்களா? தமிழகத்துக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்மள சும்மா விடுறீங்களா? சின்னவரை ப்ளீஸ் பண்ணணும், கண்டிஷன் ஸ்டாரை ப்ளீஸ் பண்ணணும். அது ஒரு டீம் இருக்குது. அதுக்கு தானே இந்த சிபிசியில் ஒரு பைத்தியம் வந்துருக்குது. சின்னவரையும் கண்டிஷன் ஸ்டாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். என்ன திருச்சி ரேஞ்சுக்கு போட்டுருங்க, புரியுதா? திருச்சியில் சோனா மீனால் அதை பண்ணி விட்றேன். அவரை ப்ளீஸ் பண்ணால் புரிஞ்சிலத்து கூட்டு போய் அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்கள் சார். அரசியலுக்கு வந்து மக்களை போட்டு சார் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீ என்ன பண்ணி தருது? எனக்கு பண்ண தெரியாதா? அதை மட்டும்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தானே அல்வாவெல்லாம் பார்த்து பயப்படுறாரு. அல்வாவா ஐஸ்கிரீமை பார்த்து இதை போட்டு கொடுத்துருவாங்க. என்ன இவர்கள் செய்யக்கூடியவர்கள் குரூரமானவர்கள். இப்போ தான் யோசிச்சா தெரியுது. பராசக்தி படம் வந்த பிறகு இது பேசு பொருள் ஆகும்னு நினைக்கிறேன். மொழிக்காக தீக்குளிச்சானே இவங்களே கொளுத்தி விட்டுருந்தாங்கன்னா, மொழிக்காக உயிரிழந்தான் பார் அப்படின்னு. இது என்ன உயிர் தொடர்னு ஒரு படம் எங்கேயாவது யூடியூப்பில் எங்கேயாவது இருக்குதான்னு பாரு. ரொம்ப அழகாக பாரதி ராஜா எடுத்துகிட்டு போகிறது. உங்களுக்கு அன்னைக்கு இருந்த அரசியல், திமுக அரசியல் தான் எடுத்துகிட்டு போகுது. என்ன உயிர் தொடர் அந்த பாட்டெலாம் பிரமாதமாக இருக்கும். யூடியூப்பில் எங்கேயாவது ஸ்ட்ரீமிங்கில் இருந்துச்சுன்னா பாரு, அதில் காமிச்சிருப்பாங்க. கொளுத்தி விட்ருவாங்க. கொள்ளகார பசங்க இதெல்லாம் நடக்கும். அதனால் முன்கூட்டியே என்ன மத்திய அதிகாரிகள் சொல்லிவிடுங்க உங்கள் ஷோவில், அட்லீஸ்ட்டு இந்த சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டேன்.